ஆன்மீகத்தினுடைய ஆரம்பம் யோகம், ஆன்மீகத்தினுடைய முழுநிலை ஞானம், ஆன்மீகத்தினுடைய உச்சம் இறைவனோட கலத்தல். நீ இல்லாம போறது. நீ எப்போ இறைவனோட கலந்து இறைவன்லேருந்து வந்த நீ இறைவனோட போய் கலந்தையோ அதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சம். முடிவாயிட்டு அடிப்போச்சு. இப்போ நிறைய பத்திரிகை இங்கே போடுவாங்க, இந்த செத்து போனா சிவலோக பதிவு அடைஞ்சார், வைகுந்த பதிவு அடைஞ்சார், இவர் தான் இட்டன் போய் விட்டு வந்த மாதிரி, இவர் இட்டன் போனவர், இவர் இங்கே வருவார், பத்திரிகையில் போடுவாங்க. அப்படி அந்த சிவலோக பதவியோ வைகுந்த பதவியோ அடைஞ்சான்னா அவன் திரும்ப போகிறதில்லை, இறைவனோட கலந்துட்டான்னு அர்த்தம். அப்புறம் இங்கே பிறப்பு எங்கேருந்து வரும்? ஜனனம் நடக்குமா? மரணம் அடைஞ்சவனா சிவலோக பதவி வைகுந்த பதவி அடைஞ்சான்னா? சிவலோக பதவி வைகுந்த பதவி யாரால அடைய முடியும்? மனத்தை எவன் அழிச்சானோ அவனால மட்டும்தான் அடைய முடியும். மனத்தை அழிக்கிறதுக்கு தான் உபதேசம் கொடுத்துங்கிறோம். மனத்தை அழிக்கிறதுக்கு தான் யோகம். மனம் அழிஞ்சால் ஞானம். ஞானத்தினுடைய உச்ச நிலை இறைவனோட கலத்தல். அதை தானே ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு விடைக்கு சொன்னார். அதுக்கு அற்புதமான விளக்கங்கள் சொன்னார். எத்தனையோ மகான்கள் ஆன்மீகம் பேசினாங்க, ஆனா மக்களுக்கு புரியாத ஆன்மீகமா பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா பேசுனதெல்லாம் உண்மைதான், அதுல ஒன்றும் பொய் பொருட்டு கிடையாது. ஆனா இந்த பாமர ஜனங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாம போயிடுச்சு. அதை புரிஞ்சுக்கிற மாதிரி பேசல அவங்க. ஆனா அந்த பாமரை மக்களுக்கு புரியுற மாதிரி பேசினவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒவ்வொரு அவனுக்கு புரியறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கதை உருவாக்கணும். அந்த கதைகளை உருவாக்கி அந்த கதைகள் வழியா அந்த மக்களுக்கு புரியுற மாதிரி அவருக்கு அந்த தெய்வீகத்தை ஒப்பு கூட்டினார். ரொம்ப அற்புதமான மகான் அவர். எல்லாரும் அவங்கவுங்கள யாருமே யாருக்கும் இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர் அப்படிலாம் கிடையாது. மகான் ஞானின்னும் போது ஒரு நிலை தாங்க. அதில் யார் நிலையும் தாழ்ந்தவங்க கிடையாது, யாரும் உயர்ந்தவங்க கிடையாது, எல்லா மகானும் உயர்ந்தவங்க தான். ஆனால் இந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுல இப்போ நம்ம எல்லாரும் கடவுளை பற்றி பேசுனாங்க. என்ன புரிஞ்சது கடவுளை பற்றி? இந்த ஜனங்களுக்கு என்ன புரிஞ்சது? எது கடவுள்னே தெரியாத குழப்பத்தில் இருக்குது. அதானே கடவுள் வழிபாடாகுது. அது பக்தி. ஆனால் கடவுள் நீ தான், உனக்குள்ள இருக்குது கடவுள், உன்னை தேடுன்ற நான். அப்போ அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது இல்லையா? ஆமாம், நான் இல்லைன்னா கடவுள் இல்லையே அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்குது இல்லையா? இந்த தெளிவை உண்டாக்குனவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் சொல்றாரு, 3 பதுமைகள் செய்தான். ஒரு பதுமை கல்லுல, பதுமைனா பொம்மை, ஒரு கல்லுல ஒரு பொம்மை செய்தான், ஒரு பொம்மை துணியில செய்தான், ஒரு பொம்மை உப்புல செய்தான். இந்த 3 பொம்மையை அமைத்தும்போது கடவுள்ன்ற கடல்ல கலந்தான். கலந்தாக்கா இந்த கல்லுன்ற பொம்மை அந்த நீரை வலிக்கல, கடவுளுடைய சக்தியை வலிக்க முடியல. அதால துணியில செய்த பொம்மை கடவுளுடைய சக்தியை கொஞ்சம் வலிச்சு வச்சுக்கிச்சு. உப்புல செய்த பொம்மை கடலோட கரைஞ்சு போச்சு. அப்ப உப்பு பொம்மை காணோம். அதான் உச்சம் ஞானத்து.